கும்மிடிப்பூண்டியில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கி மர்ம கும்பல் ரொக்க பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் புது கும்மிடிப்பூண்டியைச் சேர்ந்தவர் மூதாட்டி ராஜேஸ்வரி. 80 வயதான இவர் தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் வாடகை கொடுப்பதற்காக வடமாநில இளைஞர்கள் இருவர் மூதாட்டியின் வீட்டிற்கு சென்றபோது மூதாட்டி ராஜேஸ்வரி வீட்டில் இரத்த காயங்களுடன் மயங்கி கிடந்ததை கண்டு காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். தொடர்ந்து அங்கு விரைந்த போலீசார் மூதாட்டியை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து வீட்டில் சோதனை செய்ததில் பீரோவிலிருந்த நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கி மர்ம கும்பல் பல லட்சம் ரொக்க பணம் மற்றும் நகைகள் கொள்ளை போன சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். களவையில் கோயில் விவகாரத்தில் ஏற்பட்ட மோதலில் படுகாயமடைந்த மூவரில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி உறவினர்கள் சாலை மறியல் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் களவையில் கோயில் மண்டலாபிஷேக நிறைவு விழாவின் கூட்டத்தில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இரு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் ராதாகிருஷ்ணன், ராஜா, ரேகா ஆகிய மூவரும் பலத்த காயமடைந்தனர். களவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த மூவரில் ஒருவரான ராதாகிருஷ்ணன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் மகன் ராஜா, மருமகள் ரேகா மற்றும் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 2 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். வேதாரண்யம் அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மாவட்டம் செருதூர் மீனவர்கள் 12 பேரை இலங்கை கடற்கொள்ளையர்கள் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு தாக்கியுள்ளனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த செருதூர் மீனவ கிராமத்திலிருந்து 50க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளில் மீனவர்கள் கடந்த 11ஆம் தேதி மீன்பிடிக்க சென்றனர். இவர்களில் முருகையன், செல்வகுமார், வெண்ணிலா ஆகிய 3 பேருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் தனித்தனியே மீன்பிடிக்க சென்ற 12 மீனவர்கள் வேதாரண்யத்திலிருந்து தென்கிழக்கே சுமார் 15 கடல் மைல் நாட்டிகள் தூரத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த தமிழ் பேசும் இலங்கை கடற்கொள்ளையர்கள் கத்தியை காட்டி மிரட்டி மீனவர்களிடமிருந்து மொபைல் போன்கள், என்ஜின், மீன்பிடி வலைகள், மீன்கள் உள்ளிட்ட ரூபாய் 9 லட்சம் மதிப்பிலான மீன்பிடி உபகரண பொருட்களை பறித்து சென்றுள்ளனர். இந்த தாக்குதலில் 3 படைகளிலிருந்து 12 மீனவர்களில் தமிழழகன் என்பவர் கையில் மூட்டு இறங்கிய நிலையிலும் பாலகிருஷ்ணன், இடும்பன், கணேசன் உள்ளிட்ட 7 பேர் காயமடைந்தனர். இதையடுத்து கரை திரும்பிய மீனவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் ஓரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இலங்கை கடற்கொள்ளையர்களின் தொடர் தாக்குதலால் செருதூர் மீனவர்கள் பெரும் அச்சமடைந்துள்ள நிலையில் இனிவரும் காலங்களில் இச்சம்பவம் நடக்காமல் தடுக்க மத்திய, மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாகை மாவட்ட மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காரியாபட்டியில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் வீட்டில் 15 சவரன் தங்க நகை திருட்டு போனது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே பாண்டியன் நகர் பகுதியைச் சேர்ந்த தம்பதி அழகிய மணவாளன் அமுதா. அழகிய மணவாளன் கூட்டுறவுத்துறையில் செயலாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளார். அவரது மனைவி தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இவர்களது இளைய மகன் ஹரிகரன் என்பவரை லண்டன் அனுப்புவதற்காக கடந்த 9ஆம் தேதி இரவு வீட்டிலிருந்து கிளம்பி சென்னை சென்றுவிட்டு இன்று வீடு திரும்பியுள்ளனர். அப்போது பூட்டிய வீட்டில் பின்புற கதவுகள் உடைந்த நிலையில் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த நிலையில் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் அங்கு விரைந்த காரியாபட்டி காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 15 சவரன் வீட்டிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டு தெரியவந்தது. பின்னர் மோப்பனாய் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் விருதுநகரிலிருந்து வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரித்தனர். மேலும் சுற்றியுள்ள இடங்களில் இருக்கும் சிசிடிவி கேமராவின் காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். இம்மானுவேல் சேகரன் நினைவிடத்திற்கு அரசு பேருந்து மூலமாக பொதுமக்களை அழைத்து சென்றதில் கூடுதல் கட்டணம் வசூலித்து 5 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்துள்ளது குறித்து அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்று டாக்டர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி, பரமக்குடியில் உள்ள தியாகி இம்மானுவேல் சேகரன் நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்த சென்ற பொதுமக்களை அழைத்து செல்வதற்கான அரசு பேருந்துகள் அமைப்பதில் 5 மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார். அரசு பேருந்துகளுக்கு கடந்த ஆண்டு வரை 1 கிலோமீட்டருக்கு 40 ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு கட்டணம் உயர்த்தப்பட்டு அதில் மிகப்பெரிய அளவிற்கு முறைகேடு நடந்துள்ளதாக கூறினார். மேலும் கிராமங்களிலிருந்து 200 கிலோமீட்டர் தூரத்திற்கு 12,000 வசூலிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 26,000 ரூபாய் முதல் 30,000 வரை உயர்த்தியுள்ளதாகவும் இதற்கான ரசீதுகளும் வழங்கப்படவில்லை என்று கூறினார். இம்மானுவேல் சேகரன் நினைவிடத்திற்கு அரசு பேருந்து மூலமாக பொதுமக்களை அழைத்து சென்றதில் கூடுதல் கட்டணம் வசூலித்து 5 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்துள்ளது குறித்து அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.
தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் அமைய வேண்டும், விஜய் அதனை முன்னெடுப்பார் என்றால் கூட்டணி குறித்து பரிசீலிக்கப்படும் என்று கூறினார். மேலும் மதுரை விமான நிலைய பெயர் குறித்து இபிஎஸ் பேசியது தொடர்பான கேள்விக்கு, விமான நிலையங்களுக்கு பெயர் வைக்கும் கலாச்சாரம் மீண்டும் சமூகத்தை கீழே அழைத்து செல்லும் என்றும் இது பிளவுபடுத்தும் வாக்கு அரசியல் என்று கூறினார். சொந்த காசு, கூலிக்கு வேலைக்கு போகக்கூடிய சொந்த காசை போட்டு கிராமத்தினுடைய சார்பாக அவர் வருகிறார். அவரிடத்தில் போய் மோசடி செய்கிறது எந்த விதத்தில் சரியா இருக்க முடியும்? எனவே இது குறித்து உடனடியாக தமிழ்நாடு அரசு, காவல்துறை, போக்குவரத்துறை ஒரு விளக்கம் அளிக்கணும். அந்தந்த மண்டல மேலாளர்கள் இது மிகப்பெரிய மோசடி, இதில் எந்த சந்தேகமே கிடையாது. ரிசிப்ட் யாருக்கு கொடுக்குது? இதுக்கு அந்தந்த காவல்துறை டிஎஸ்பி இடத்துல போய் பர்மிஷன் வாங்கி தான் பண்றாங்க. அப்போ இது என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறது வெளிப்படையாக சொல்லணும். அந்த தவறெடுத்த மண்டல மேலாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். திமுக திடமாகத்தான் இருக்கிறது, அதிமுகவில் தான் என்ன நடக்கப் போகிறது என்ற படபடப்பு இருக்கிறது என்று சென்னை அண்ணா அறிவாலய வளாகத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலய வளாகத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா மற்றும் திமுக தலைமை கழக நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா, தமிழக முதலமைச்சரால் முன்மொழியப்பட்ட ஓரணியில் தமிழ்நாடு, கீழடி புறக்கணிப்பு, தொகுதி மறுவரையறை, கல்வி நிதி மறுப்பு, இந்தி திணிப்பு உள்ளிட்ட தொடர்ச்சியான சவால்களை எதிர்கொள்ள முன்னெடுக்கப்பட்டது என தெரிவித்தார். தொடர்ந்து செப்டம்பர் 15ஆம் தேதி மாநிலம் முழுவதும் 68,000 வாக்குச்சாவடிகளில் உறுதிமொழி முன்மொழிவு கூட்டங்கள் நடத்தப்படும் என்று கூறியவர், செப்டம்பர் 17ஆம் தேதி கரூரில் முப்பெரும் விழா மற்றும் 20 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான கூட்டங்கள் நடைபெறும் என தெரிவித்தார். மேலும் திமுக திடமாக இருப்பதாக கூறியவர், அதிமுகவில் தான் என்ன நடக்கப் போகிறது என்ற படபடப்பு இருப்பதாக தெரிவித்தார். நாங்க ஐசியூல இருக்கோம் இல்லையா, அவர் ஹார்ட் பீட் சரியான்னு பார்க்க சொல்லுங்க. செங்கோட்டை போனா ஒரு ஹார்ட் பீட் அடிக்குது, ஓபிஎஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டா அடிக்குது, டிடிவி அடிச்சா அடிக்குது, செங்கோட்டை போய் அமித்ஷா பார்த்தா அவருக்கு டிக்கிக்குது. எனக்கு பயமா இருக்கு எடப்பாடியை பார்த்தாக்க. அவருடைய ஹெல்த்தை பார்க்க சொல்லுங்க. நாங்க ஐசியூ, நாங்க தினமா இருக்கோம். அவருடைய பிரஷர் எல்லாம் பார்க்க சொல்லுங்க. தினமும் அதே அவர் சரியா இருக்கு. விருதுநகரில் நீதிமன்ற உத்தரவின் பெயரில் விபத்து ஏற்படுத்திய அரசு பேருந்து மற்றும் கூடுதலாக ஒரு பேருந்து என 2 பேருந்துகள் ஜப்தி செய்யப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் மீனாட்சிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் என்பவர் ஆட்டோ ஓட்டுநராக வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் மார்ச் 32ஆம் தேதி அருப்புக்கோட்டையில் இருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த முத்துகிருஷ்ணனின் ஆட்டோ மீது மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டை நோக்கி வந்த அரசு பேருந்து மோதி ஏற்பட்ட விபத்தில் முத்துகிருஷ்ணன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து முத்துகிருஷ்ணனின் உறவினர்கள் அருப்புக்கோட்டை சார்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதனையடுத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் முத்துகிருஷ்ணனின் மனைவி ஜெயபாரதிக்கு வழக்கு செலவுடன் சேர்த்து 31,53,611 ரூபாய் வழங்க வேண்டும் என சார்பு நீதிபதி ஜூலை 28ஆம் தேதி உத்தரவிட்டார். இந்நிலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் எந்த இழப்பீடும் வழங்காததை தொடர்ந்து விபத்து ஏற்படுத்திய பேருந்து மற்றும் கூடுதலாக ஒரு பேருந்து என 2 பேருந்துகளை ஜப்தி செய்ய சார்பு நீதிபதி உத்தரவிட்டார். இந்த உத்தரவின் பேரில் பழைய பேருந்து நிலையத்தில் வைத்து நீதிமன்ற பணியாளர்கள் 2 அரசு பேருந்துகளை ஜப்தி செய்தனர். திருநெல்வேலியில் இருந்து ராமேஸ்வரம் நோக்கி சென்ற அரசு பேருந்தின் ஓட்டுநர் செல்போனில் பேசிக்கொண்டே பேருந்தை இயக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செப்டம்பர் 10ஆம் தேதி திருநெல்வேலியில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு அரசு பேருந்து ஒன்று 40 பயணிகளுடன் புறப்பட்டது. அந்த பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் தனது செல்போனில் வந்த அழைப்பை எடுத்து பேச தொடங்கியுள்ளார். சுமார் 10 நிமிடங்களுக்கு மேலாக ஓட்டுநர் ஒரு கையில் செல்போனையும் மற்றொரு கையில் கவனக்குறைவாக பேருந்தையும் இயக்கியுள்ளார். இதனை அந்த பேருந்தில் பயணித்த பயணி ஒருவர் தனது செல்போன் மூலமாக வீடியோ எடுத்துள்ளார். அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட நிலையில் ஓட்டுநர் மீது தமிழக போக்குவரத்து துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. பெரம்பலூரில் நடைபெறவுள்ள தவேக தலைவர் விஜயின் பிரச்சாரத்திற்கு மாவட்ட காவல்துறை சார்பில் 21 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வரும் 13ஆம் தேதி பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள குன்னம் மற்றும் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்த பிரச்சாரத்திற்கு பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் 21 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. குன்னத்திலும் பெரம்பலூரிலும் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் நேரத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே தொண்டர்கள் வருதல், தவேக தலைவர் விஜயின் வாகனங்களுக்கு பின்னால் 5 வாகனங்கள் மட்டுமே செல்லுதல் மற்றும் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கூட்டத்திற்கு வருவதை தவிர்த்தல் உள்ளிட்ட 21 நிபந்தனைகள்
மாவட்ட காவல்துறை சார்பில் தமிழக வெற்றி கழகத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்த 21 நிபந்தனைகளை தாவேகா கட்சியின் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் சிவகுமார் தனது நிர்வாகிகளுடன் பெரம்பலூர் மாவட்ட காவல் அலுவலகத்தில் மாவட்ட எஸ்பி ஆதர்ஷ் பசேராவிடம் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து அனுமதி ஆணையை பெற்றுக்கொண்ட தாவேகாவினர் பிரச்சார முன்னேற்பாடு பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.